அறிவழகனுடைய டைரக்ஷனில் ஆதியோட ஆக்டிங்கில் ஈர மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் சொல்லணும். அதை தொடர்ந்து இப்போ சப்தம் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான் மேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே. கரண்ட்டாக அந்த மூவியோடைய டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெங்கட் பிரபு மட்டும் இல்லாமல் அருண் விஜய் அவர்கள் ஏப்ரல் 12 அன்றைக்கி இந்த மூவியோடைய டீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களே. ஈவினிங் 5:30 PM தான் இந்த டீசர் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக தான் அந்த சப்தம் மூவி தேட்டருக்கு வரப்போகுது. தமன் அவர்கள் தான் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டிருக்காரு. 7G சிவாவுடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. கிட்டத்தட்ட ஈர மூவி போல் ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இந்த சப்த மூவிக்கு ஏற்படும்னு நினைக்கிறேன். முருகதாஸோடைய டைரக்ஷனில் ஹிந்தியில் நெக்ஸ்ட் ஒரு மூவி தயாராக போகுது. சல்மான் கான் அவர்கள் தான் ஹீரோவாக அந்த மூவியில் ப்ளே பண்ணவும் போகிறாரு. சிக்கந்தர் அப்படின்னு டைட்டில் வச்சு ரொம்ப பிக்கஸ்ட்டாக தான் இந்த மூவி தயாராகவும் போகுது. 2025 முகாபாரக் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முருகதாஸ் அவர்கள் தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்திலையும் ஒரு பயங்கரமான டேரக்டர்னு சொல்லணும். அவருடைய மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் உள்ள மூவி தான். இப்போ கரண்ட்டாக சிவகார்த்திகனுடைய 23வது மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சல்மான் கானை வச்சு தான் மூவி மேக் பண்ணுறதும் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜூனியர் என்டிஆரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது தேவரா மூவி தான். இந்த மூவி கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கமாக தயாராகிருக்கேன். முதல் பக்கத்தை 2024 எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. ரெண்டாவது பக்கம் 2025 தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மூவியோடைய ஆடியோ ரைட்ஸை T-Series தான் வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளாக்ஸும் ஓவர்வைஸ் ரிலீஸை ஹெம்சினெட் நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. சவுத் இந்தியா வைஸ்லேயும் நார்த் இந்தியா வைஸ்லேயும் ஒரு சில ப்ரொடக்ஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. தர்மா மூவிஸ் மட்டும் இல்லாமல் ஏஏ ஃபிலிம்ஸ் தான் இந்தியா வைஸில் இந்த மூவிஸை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிக்கஸ்ட்டாக என்டிஆரோடைய ஆக்டிங்கில் இந்த மூவி தயாராகிருக்கு. 2024 எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு வரதோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு கிட்டத்தட்ட ஒரு பேன் இண்டியா வைஸில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாமே இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸும் ரொம்ப பெருசாக தான் எதிர்பார்ப்பாங்களே. ஒரு முக்கியமான இஷ்யூ பேஸ் பண்ணி தான் இந்த மூவி மேக்கப் பண்ணியிருக்காங்க. 2024 எண்டுக்குள்ளேயே பார்க்கலாம் இந்த மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸாக தேட்டரில் ஏற்படுத்த போகுதுன்னு. சங்கருடைய டைரக்ஷனில் ராம் சரணுடைய 16வது மூவியான கேம் சேஞ்சர் மூவியில் அஞ்சலி அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் இந்த மூவியில் ப்ளே பண்ணியிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சங்கருடைய மூவிஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரோல் ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும். தேவையில்லாத அந்த அளவுக்கு ஒரு ரோலை உள்ளே கொண்டு வரவே மாட்டார். அஞ்சலிக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு ரோலை இந்த மூவியில் கொடுத்துருக்கிறதா ஒரு சில அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கேன். அந்த முக்கியமான ரோல் ஹீரோ சைடில் இருக்குமா வில்லன் சைடில் இருக்குமா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாகவும் இருக்கேன். ரன்பீர் கபூரோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயாராகிட்டு இருக்கிற மூவினா அது ராவணா மூவி தான். சாய் பல்லவி அவர்கள் இந்த மூவியில் ஹீரோயினாகவும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இந்த மூவியில் யஷ் அவர்கள் ஆக்டிங் பண்ண போகிறாங்கன்னு ஒரு சில அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருந்தது. ஆனால் அது கன்ஃபார்ம் இல்லாத அப்டேட்டாக தான் இருந்தது. இப்போ யஷ் அவர்கள் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி அப்டேட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வில்லன் ரோலுக்கு பேசியிருந்ததா அப்டேட் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட்டில் ஒரு பிக்கஸ்ட் ஹீரோவாக இருக்கிறவர் வில்லன் ரோலில் ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். இது கன்ஃபார்ம் இல்லாத அப்டேட்னு ஏற்கனவே தெரியும். ஆனால் இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இப்போ ஒரு பெரிய வெயிட்டிங் இருந்தது. இப்போ இதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. யஷ் அவர்கள் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது இல்லை அப்படின்னு. பிரபாஸோட ஆக்டிங்கில் கல்கி மூவி தான் ரொம்ப பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற மூவி. மே 9 இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருந்தாங்களே. ஆனால் ஒரு சில ப்ராப்ளத்தால் மே 30 கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் இப்போ ஜூன் 20 வரைக்குமே இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்களே. கிட்டத்தட்ட ஜூன் 20 இந்த மூவி ரிலீஸ் ஆகிடுன்ற போல சொல்லியிருக்காங்க. ஜூன் 20 வரைக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஆக்டர்ஸோட மூவிஸ் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்கு. இதை தாண்டி பேன் இண்டியா வைஸ்லையும் நிறைய மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணுமே. இவங்க எந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மே 30 ஜூன் 20 இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற போல அப்டேட் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கேன். வாரோடைய 2வது பக்கத்தோட ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். என்டிஆர், ரித்திக் ரோஷனும் நிறைய பேர் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்கா. சல்மான் கான் அவர்களும் ஒரு சின்ன ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கேன். இந்த மூவியோட நெக்ஸ்ட் ஷெடியூல் எல்லாமே ஏப்ரல் 12 கிட்டத்தட்ட மும்பையில் தான் ஷூட்டும் பண்ண போகிறாங்க. ஒரு 10 days வரைக்குமே ஒரு சில சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லாமே மும்பையில் ஷூட் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. 2025 சம்மர் டைமில் தான் இந்த மூவி தேட்டருக்கும் வரப்போகுது. மஞ்சுமல் பாய்ஸ் பேன் இண்டியா வைஸில் OTT அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு வர மே 3 டிஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸில் ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. தமிழ், மலையாளம்னு 2 வருஷனில் நேரடியாக தயாராகி இருந்தது இந்த மூவி. ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை தேட்டரில் ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. இப்போ டிஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸில் மே 3 ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.